ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா, ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்ச படம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நானே ஒரு 20 டைம்ஸ் கிட்டே இந்த படத்தை பார்த்துருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு படம். அதுவும் இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு சுற்றிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த படம் பார்க்க வேண்டிய படம். அப்படி என்ன தானே இந்த படத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இது நம்ம ஃபிலிம் வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பாட்டிக்காக கதை சொல்ல வந்திருக்காரு. அவர் சொல்கிற கதையை வச்சு தான் நம்ம படமே போவோம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் சொல்கிற கதையோட காலகட்டம் வந்து 1940. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹைட்டாக இருக்கார்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ நோவா. அவர் கூட இருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு ஃபின்னு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி பொருள் காட்சி போடுவாங்களே, அந்த மாதிரி அவங்க ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பொருள் காட்சியில் இருக்க ஒரு பொண்ணை பற்றி இது யாருன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறாரு. அவன் பார்த்திங்கன்னா அப்போ தான் சொல்கிறான், அவள் பேர் வந்து ஆலி. அவள் வந்து சம்மர் லீவுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சது. எப்படின்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு அந்த மாதிரி. அவர் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணையே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன யோசிச்சான்னு தெரில, டக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ஒரு நாள் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அவள் வந்து நீ யார், நான் எதுக்கும் உன் கூட வெளியே வரணும் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் வா அப்படின்னு சும்மா கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்து நம்ம வந்து வேறு ஒரு ரைடு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நோஸ் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை விட்றதா தெரில. அவங்க ரங்கராட்டினத்தில் ரைடு போய்ட்டு இருக்கும்போது இவர் வந்து ஓடிட்டுருக்க ரங்கராட்டினத்தில் ஏறி அந்த கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி நீ என் கூட ஒரு நாள் வெளியே வரலன்னா நான் கீழே விழுந்து செத்துருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவன் தொங்கிட்டு இருக்கும்போதே அவன் ஃபேண்ட்டை பார்த்திங்கன்னா அவுத்து விட்டுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரே சீயாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேச வராரு. நம்ம ஹீரோயின் வந்து ட்ரௌசர் பையா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னது வெளியே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து நேற்று நைட்டு தான் சொன்னல வெளியே போகலான்னு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் நான் அது எதுவும் சும்மா சொல்லிருப்பேன், இப்போ நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரே வசனமாக பேசி அசத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் சரி நீ நல்லா தான் பேசுகிற, நான் வரதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டேட்டுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வலிஞ்சிட்ருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு வந்து படம் டைம் ஆகுது நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறான். அவன் பார்த்திங்கன்னா அவன் லவ்வர் கூட வந்து தேட்டரில் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. படம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்து ஒரு வாக் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்ததே இல்லை, என் டேவே ஒரே ஷெடியூலாக இருக்கும், பியானோ கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் இது போயிட்டு வரத்துக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ எப்பவும் ஃப்ரீயாக இருப்பலாம் நினச்சேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீலாம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இன்னொன்று கேட்குறாரு, உனக்குன்னு தனியாக உனக்கு என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை டான்ஸ் ஆட கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வோட டான்ஸ் ஆடுறாங்க. இதிலே தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன ஃபுல்லாக லவ்ஸ் தான். ஒன்றா ஊர் சுற்றுறாங்க, ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, பீச் போகிறாங்க. எல்லாமே அவங்க லைஃபே ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரே டான்ஸு கூத்துமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எப்போவுமே ஹீரோ கூடயே இருக்காங்க. அவங்க சம்மர் டேஸை ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ கூடயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடிக்கடி ரெண்டு பேரும் ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் எப்படியோ ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹீரோ கூட சுற்றுறது வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சுது. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு யார் அவன் அப்படின்னு கேட்டு இது மாதிரி லஞ்சுக்கு ஒரு நாள் ஹீரோவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை லஞ்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அங்கே வந்திருக்க எல்லா பணக்காரங்களும் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குற, என்ன ஒரு 5-10 கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருக்கும்போது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவங்க எல்லாருமே நம்மளை ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. ஹீரோயினும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி பார்த்திங்கன்னா நம்ம புருஷங்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம புருஷங்காரன் வந்து இது என்ன ஒரு சம்மர் டேஸ் லவ் தான், எல்லா லீவ் முடிஞ்சால் சரியாயிடும், ஃப்ரீயாக விடு அப்படின்னு புருஷங்காரன் சொல்லிகிட்டு இருக்கான்.
அப்புறம் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு இது மாதிரி இன்னொரு வீடு இருக்குது, அங்கே கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆசையை சொல்கிறான், எனக்கு வந்து இந்த வீடை வந்து புதுசாக கட்டணும், எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டை பற்றி என்னோட விருப்பத்தை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடு வந்து ஃபுல்லாக வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கணும், ஓடு வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிக்கணும், வீடை சுற்றி வந்து ஒரு ரிவர் இருக்கணும், நான் இங்கே வீட்டிலேருந்து அந்த ரிவரை பார்த்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சரி அந்த மாதிரி பண்ணிடலாம் வீடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சீனு. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கார பையன் இருக்கான்ல, அவன் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து கத்துறாரு, டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக வெளியே போடா அப்படின்னு கத்தும்போது அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோயினுக்கு மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஹீரோயினை காணோன்னு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து அப்போ தான் சொல்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் அறக்க பறக்க ஓடி வராங்க. ஹீரோயினோட அப்பாக்காரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, நம்ம இந்த ஊரை விட்டு நாளைக்கே போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ அப்பாவை லவ் பண்ண மாதிரி நான் பண்ணக்கூடாதா அப்படி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி சொல்கிறா, அது வேற, இவன் வந்து சரியான குப்பை, இவனை உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அவன்கிட்ட ஒரு ரூபா இல்லை காசு இல்லை ஒன்றுமே இல்லை, உன்னை எப்படி பார்த்துப்பான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து வெளியே வந்து நம்ம ஹீரோக்கும் கேட்குது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்காரு. பார்க்கவே பாவமாக இருக்கும் இந்த சீன் நம்ம ஹீரோவை பார்க்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வெளியே வந்து அழுதுட்ருக்கா. இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா பேசினது சாரி சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நீ ஊரை விட்டு போயிடுவ, லீவ் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து என்ன இப்போ என்ன பிரேக்கப் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சும்மா கேட்டு சண்டே ஆகிடுதாங்க இவங்க 2 பேருக்குள்ளே. பயங்கரமாக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு சண்டை போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே வந்து கோச்சிட்டு போயிடுறாரு வண்டி எடுத்துகிட்டு. அப்படியே கட் பண்ணால் மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாக்காரி இருக்கால, அவள் இந்த ஊரை விட்டு போகிறதுக்காக பிளான் போட்டா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறதா தான் பிளானு. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவன்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து நம்ம ஹீரோ வந்தோடனே சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஊரை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் போகிறான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவளோட அட்ரஸ் சொல்லிட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோவும் அந்த அட்ரஸ்க்கு வந்து லெட்ரு டெய்லியும் போடுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு லெட்டருன்னு சொல்லி ஒரு வருஷம் ஃபுல்லாக லெட்ரு போடுறாரு. ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு ரிப்ளைவும் வரல. ஏன்னா அம்மாக்காரி இருக்கால, அவள் வந்து அந்த லெட்டரெலாம் ஹீரோயின் கிட்டேருந்து மறைச்சிட்றா. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் தான் கட்டுறாங்க. இந்த டைம் பீரியட் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம் பீரியடு. அமெரிக்காவுக்கு வந்து சோல்ஜர்ஸ் தேவைப்படுச்சு. அதனால் உள்ளூரில் இருக்க வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த வார்க்காக போயிடுறாங்க. அந்த வாரில் வந்து எதிரி நாட்டுக்கு போட்ட குண்டால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி இறந்து போகிறாரு. அந்த சீனில் வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம ஹீரோவை பற்றி நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பேஷண்ட்டாக ஒரு ஆள் வந்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ. இவருக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சது. நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம வெளியே போகலாமா, ஒரு டேட் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க, நம்ம செகண்ட் ஹீரோக்கு உடம்புல சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து கேட்குறாரு, டேட் போகலான்னு சொன்னால எப்போ போகலான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவரை பார்த்தோன்னே பிடிச்சிருது. ஆள் கூட பார்க்க ஒரு மாதிரி டிப்டாப்பாக இருக்கார், நல்ல வசதி போல். அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம அம்மாக்காரி, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ஒரு கிளப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்து சரி எல்லாம் ஓகே, நீ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. பாருங்கள், காசு இருக்குன்னொன்னே அவனை கூட ஓகே பண்ணிருக்காங்க அவங்க வீட்டில். இது மாதிரி தானே ஃபஸ்ட் ஹீரோவை நம்ம ஹீரோவை ப்ரப்போஸ் பண்ணிருப்பான், ஆனால் ஓகே சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நோவாவோட ஃபேஸ் வந்து மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடில் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. போர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. நம்ம அப்பா தான் நம்ம ஹீரோவை வரவேற்கிறாரு. அப்போ தான் நம்ம அப்பா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடை விற்றுட்டேன், உன்னோட ட்ரீம் ஹவுஸை நீ கட்டு, பில்ட் பண்ணு, அதுக்காக இந்த வீடை விற்றுட்டேன், இந்த அமௌண்ட்டை வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு சென்டிமெண்ட் ஆகிடுது. கட்டி பிடிச்சி பாசமலையே பொழிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து டவுன் பக்கம் வந்திருக்காரு, வீடு கட்ட பொருட்கள்லாம் வாங்க. அப்போ தான் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, நம்ம ஹீரோயின் போகிற மாதிரி இருக்குது.
உடனே பஸ்ஸுக்காரங்கிட்ட சண்டை போட்டு பஸ்ஸுலேருந்து இறங்குறாரு. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அலப்பறை ஆகுது நம்ம ஹீரோவால். டக்கு டக்குன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. கடைசியாக ஹீரோயினை பார்த்துடுறாரு. ஆனால் அதில் இன்னொரு ட்விஸ்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசே விட்டு போயிடுது. ரொம்ப உலகமே இடிச்சுமே பார்த்துட்ருக்காரு. அவரோட வழி அவர் கண்ணிலே தெரியுது பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வீடு கட்டுற வேலை வந்து நல்லா போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. பார்த்திங்களா நம்ம ஹீரோக்கு அந்த சோதனையை விட்ட லவ்வரும் போயிடுச்சு, அப்பாவும் இறந்துட்டாரு. என்ன தான் ஆனாலும் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த வீடு கட்டுற வேலையை மட்டும் நிப்பாட்டவே இல்லை. அந்த வீடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படியோ கட்டி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் சேனலில் பார்த்திங்கன்னா அந்த வீடை வந்து ஃபோட்டோ எடுத்து சேலுன்னு சொல்கிறாரு. வீடை சேல் பண்ணுறதுக்காக இல்லை, இதை பார்த்தாது அவரோட லவ்வர் பார்த்திங்கன்னா அவரை தேடி வருவார் தான் சேல் பண்ணுறாரு. ஆனால் அந்த லவ்வரை தவிர மிச்சம் எல்லோரும் வீடு வாங்குறேன், இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே வீடு வாங்க வராங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பிடிக்கல. வந்தவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறாரு. தனிமையிலேயே காலத்தை கழிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே ஆதல்னா அதோ இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோக்கும் பிடிக்கும், ஆனால் லவ்லாம் இல்லை. அப்பப்போ சும்மா கூட இருப்பார், அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணால் அந்த சைடில் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை ஒரே நக்கல் அடிக்கிறாளுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பேப்பரை கட்டி இந்த மாதிரி செகண்ட் ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட் ஹீரோட ஃபோட்டோ வந்து கீழே இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா மயங்க விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் குளிக்கும் போது பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரில. அப்புறம் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம செகண்ட் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சீபக்னு ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு 2 to 3 டேஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோவும் சரி எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் சரி பார்த்து போயிட்டு வா, உன் மைண்ட்லாம் நல்லா கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நமக்கு தானே தெரியும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்காங்க. நம்ம இது வீட்டுக்கிட்ட வந்துட்டு அலோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. ஆனால் எதுவுமே பேசல. ஹீரோ வந்து குறுன்னு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்பீடாக எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு கட்டையில் முட்டிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி கிட்ட வந்துட்டு நீ என்ன உள்ளே வரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சரின்றாங்க. பாருங்கள் எப்படி ஹார்ட் பீட் எப்படி துடிக்குதுன்னு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரக்குலாம் ஊற்றி கொடுத்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க கையில் இருக்க வெட்டிங் ரிங்கை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பியானோவை காட்டி இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின்கிட்ட. நம்ம ஹீரோயினும் இல்லையே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கம்முன்னா வராங்க. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு வரியா, உனக்கு நான் ஒரு விஷயத்த காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கேருந்து கிளம்புன ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் கால் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டுட்ருக்காரு, இந்த மாதிரி டே எப்படி இருந்துச்சு, என்ன பண்ண இன்றைக்கி அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது நம்ம ஹீரோயினும் எல்லாம் ஓகே அப்படின்னு பேசி காலை வைக்கும் போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் திருப்பி கூட ஐ லவ் யூன்னு சொல்லலை. இதிலே தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்து செகண்ட் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறப்பார்ல ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனோன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு ரிவருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சைடில் ஃபுல்லாக பூக்களுமா வாத்துங்க பறவைங்கன்னு அந்த இடமே செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த படத்தில் இந்த சீன் ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த வாத்துங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறியான்னு சொல்லி ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் வாங்கி வாத்துங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நீயும் தான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடு வந்து நீ கட்டினது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் சொல்கிறாரு, நான் ப்ராமிஸ் பண்ண ப்ராமிஸை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேச்சே இல்லை, ஒரு மாதிரி கம்முன்னு கீழே குஞ்சிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினதுனாலே டைம் ஆகிடுது. மழை வரவும் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மழையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேசினாங்களே, அதனால் சந்தோஷமாக மழையை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஹீரோ வந்து போட்டை எடுத்து வச்சிட்ருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. ஏன் எனக்காக லெட்டர் எழுதலை, என்னால் மூவ் ஆன் கூட ஆக முடியல, உனக்காக நான் 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் உனக்காக 365 லெட்டர் எழுதினேன், ஒரு நாளைக்கு 1ன்னு
மொத்தம் ஒரு வருஷம் ஃபுல்லாக உனக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்காக எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லிட்டு இன்னும் இது முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாமே முடிஞ்சிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். அவள் பார்த்திங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் பார்த்திங்கன்னா ஹீரோவை கொஞ்சம் லவ் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோ ஆனால் லவ் பண்ணிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கா. சரி நீயாவது நல்லாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டை விட்டு போகிறா. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா பெட்லேருந்து எந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்கான், இது மாதிரி வெளியே போயிட்டு வரேன்னு. நம்ம ஹீரோயினும் சரி அவன் வர வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால்கனியில் உட்காந்து பெயிண்டிங் வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வரைஞ்சிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாக்காரி வந்துடுறா. அம்மாக்காரியை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா ஹீரோ ஆரம்பித்த லெட்டரை வந்து மறைச்சிருப்பாள் இவளுக்கு தெரியாமல். அந்த மாதிரி சொல்லி நம்ம அம்மாக்காரியை போட்டு கிளின்னு கிளிக்கிறா. நீலாம் ஒரு தாயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அம்மாக்காரி வந்து நம்ம ஹீரோயினை வந்து ரெடியாகு, நான் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிளப்புறாங்க. அம்மாக்காரி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிற இடத்துல தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே ஒரு ஆள் கூலி வேலை பார்த்துட்ருக்காரு. அவரை காட்டி இந்த மாதிரி நான் வந்து உன் வயசு இருக்கும்போது அவரை தான் லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணோம் 2 பேரும். ஆனால் அவங்க தாத்தா வந்து மோசமான ஆளாக இருந்ததுனால எங்கள் 2 பேராலும் ஒன்று சேர முடியல, அதுக்காக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா. நம்ம பொண்ணுக்காரியும் சமாதானப்படுத்துறா. அப்போ தான் நம்ம அம்மாக்காரி சொல்கிறா, ஆனால் உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவரை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஊருக்கு வந்துடுறான். நம்ம அம்மாக்காரி வந்து நம்ம பொண்ணை வந்து ஹீரோவோட வீட்டில் விட்டு நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு டிசிஷனை மேட் பண்ணு, 2 பேரில் யார் நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதினால அந்த 365 லெட்ரு அதையும் கையோடு கொடுத்து அனுப்புகிறா. அந்த லெட்டரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்படியோ அதில் நான் கொடுத்த லெட்டர்லாம் உனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்க, இங்கே இருக்கியா இல்லை அந்த உன் செகண்ட் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி பேசுகிறனாலே சண்டை ஆகிடுது. நம்ம ஹீரோவும் நீ அவன் கூட தான் போவ, ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. இவனை சூஸ் பண்ணால் அவனுக்கு ஹர்ட் ஆகும், அவனை சூஸ் பண்ணால் இவனுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, யார் ஹர்ட் ஆவான்னு யோசிக்காத, உனக்கு என்ன வேணும் நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் பேசிவிட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. போகிற வழியெல்லாம் அந்த லெட்டரை படித்து பார்த்து அழுதுகிட்டே போகிறாங்க. ஒரு வழியாக செகண்ட் ஹீரோ இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு செகண்ட் ஹீரோவை பார்க்க போகிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் ஒரு மாதிரி வாழ்க்கையே வருத்தமாக தான் இருக்கான். இவங்ககிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி உனக்கு என்ன தோணுது, உனக்கு தோன்றதை நீ பண்ணு அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன் கூட இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருக்கேன், நோவா கூட இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இவங்கக்குள்ளே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சென்டிமெண்ட்டாக. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. யாரோ வண்டி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவும் சரி யாரா அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட சாய்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஓடி வந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டி பிடிப்பாங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் இந்த சீனு. என்ன மாதிரியான ஒரு லவ் ஃபிலிமில். அவ்வளோதான், படம் இதோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்வைவல் படம் போட போகிறோம். அதை மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.